குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ நேற்று டோட்லேருந்து எல்லா காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கும் ஒரு சர்க்குலர் வந்து அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவைஸ்டு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவைஸ்டுனா வந்து திரும்பவும் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த செமஸ்டர்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது வந்து எக்ஸாம் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த விதமான தகவலுமே கொடுக்காம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாங்க. தென் ஒரு 15 நாள் கழிச்சு நாங்கள் வந்து டிப்ளமோ சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, பசங்க வந்து சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கம்மி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒன் வேர்டாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ சிலபஸ் கம்மி பண்ணாமல் எக்ஸாமை வந்து ஒன் வேர்டாக, அதாவது 100 மார்க் எழுதின கொஸ்டினை இப்போ வந்து 60 ஒன் வேர்டாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு பேட்டர்ன். அதுக்கப்புறம் போன வாரம் ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அதில் பார்த்தோம்னா ஸோ அந்த ஒன் வேர்டும் வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் வந்த சர்க்குலரில் 2 மார்க் கொடுக்க போகிறோம், 3 மார்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்த சர்க்குலர் படி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இங்கே பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ஆன்லைனில் எந்த விதமான எக்ஸாமும் நடக்காது. இந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஷுட் பி இன் ஆஃப்லைன் மோடு. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பசங்களுக்கு எல்லா ஸ்டாஃபும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை இப்போ வந்து மாற்றிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் உட்காந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரின்னு. ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது நம்ம வந்து 3 ஹவர்ஸ் எழுதுவோம். ஸோ 9:30 போய்ட்டுனா 12:30 தான் வெளியே வருவோம். எக்ஸாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு 100 மார்க்குக்கு. ஸோ எங்கள் மார்க்கை வந்து கம்மி பண்ணியிருக்க காரணத்தால் எக்ஸாமோட அந்த டைமிங் டியூரேஷனும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஸோ அதை பற்றி எந்த விதமான தகவலும் ஒன்றும் கொடுக்கல. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, தென் பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின், அப்புறம் பார்த்தோம்னா 10 மார்க் கொஸ்டின். ஸோ ஏற்கனவே வந்து அந்த 10 மார்க் கொஸ்டின்றது இந்த செமஸ்டர் ஃபுல்லாக பேசவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொடுக்கலான்னாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு 2 மார்க்கும் அதில் ஆட் ஆகும்னு இருந்தாங்க. ஸோ எல்லா காலேஜ்லையுமே பார்த்தோம்னா இன்டர்னல் மார்க் போடுறதுக்காக, அந்த இன்டர்னல் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்காக 1 வேர்டு கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வச்சு வாங்கியிருப்பாங்க. ப்ளஸ் 2 மார்க்கும் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ பசங்க ஓரளவுக்கு வந்து அவங்க மென்டாலிட்டி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அந்த 1 மார்க் வந்து எழுதுறதுலையும் அந்த 2 மார்க் எழுதுறதுலையும் ஈஸியாக எழுதுகிறான், ஈஸியாக பாஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு நல்லா படிச்சிருந்த பசங்க கூட அவங்க வந்து கொஞ்சம் படிக்கிறது குவாலிட்டி கம்மியாகிடுச்சு. ஸோ அப்படி மனநிலையே ஃபுல்லாக மாறிட்டான். அவங்ககிட்ட திடீர்னு எதுவும் போய்ட்டு நீங்கள் 10 மார்க் எழுத சொன்னால் அவன் எப்படி எழுதுவான்னு தெரியல. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா 1 மார்க் பார்த்தோம்னா 20 கொஷின் கொடுத்து 20மே வந்து நீங்கள் எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 மார்க்கு. ஸோ மொத்தமாக 8 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம்னா 8. ஸோ ஒன்றுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின். தென் இதில் நீங்கள் வந்து 8 கொஸ்டினில் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு சொல்லும்போது 5 கொஸ்டினுக்கு 10 மார்க்கு. அடுத்தது 10 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக 5 கொஸ்டின். அதில் நீங்கள் வந்து 3 கொஸ்டின் எழுதணும். ஸோ 3 கொஸ்டின் சொல்லும்போது 5 யூனிட்லேருந்து 5 கொஸ்டின் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின். அதில் எனி 3 எழுதுனா நீங்கள் 30 மார்க் போட்டு மொத்தமாக கூட்டினா 60 மார்க் வருது. ஸோ இதுதான் வந்து நியூ எக்ஸாம் பேட்டர்னாக கொடுத்து நேற்று வந்து சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இதுவே இன்னும் இருக்குமா, இது எதுனா சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்க சர்க்குலர் இது தான். ஃபர்தராக இதுக்கப்புறம் எதுனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து முழுக்க இந்த சர்க்குலர் யாருக்கு, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது R23 ஸ்கீம் தான். ஸோ அதை தான் மேலே கொடுத்துருக்காங்க. R23 ஸ்கீம் தேரி ஷெட்யூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு பழையபடி நடக்குமா அது வந்து தெரியல. தென் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வந்து இதே பேட்டர்னில் நடக்குமா, இல்லை அவங்களோட பழைய பேட்டர்னில் நடக்குமா, இல்லை வந்து தியரி எக்ஸாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஃபஸ்ட் இயர் எக்ஸாமை வந்து எப்படி இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸுக்கு வந்து டோட் தான் வந்து சரியான விளக்கம் தரணும். ஸோ அப்படி அவங்க எதனா சர்க்குலர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல வீடியோஸ் தொடர்ந்து வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.